உருளைக்கிழங்கு சாதம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. வடச்சட்டியில் கொஞ்சம் கூட மிஞ்சாதுங்க ரைஸு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். வானலியில் 7 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டேங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் கறிவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு சாதத்துக்கு டேஸ்ட் தரக்கூடிய மசால் ரெடி பண்ணிக்கலாங்க. 5 பெரிய வெங்காயம், காரத்துக்கு பச்சை மிளகா, 10 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்து 1-2 இந்த அளவுக்கு அரைச்சி வச்சுக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் 1-2 அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் பூண்டு பேஸ்ட்டை வந்து சேர்த்திக்கலாங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், கரம் மசாலா, மிளகாத்தூள், மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ சேர்த்த எல்லா மசாலாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் நமக்கு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாங்க. 4 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு உருளைக்கிழங்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் ஆறுன சாதத்தை சேர்த்துட்டு கொஞ்சமாக மல்லித்தலை தூவி இறக்கினா டேஸ்டியான உருளைக்கிழங்கு